நேயர்கள் அனைவரையும் தற்போது நாம் பேசுகிற மிக மிக முக்கியமான ஒரு செய்தி, அதாவது பலஸ்தீனத்தில் போர் நிறுத்தம். நேற்று முன்தினம் கூட முதலாக தமிழ் ஊடகத்தின் 21வது பாயிண்ட்டை நான் உங்களுக்கு முதல்ல வெளியிட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஏராளமான சர்வதேச யூடியூபர்ஸ் தமிழ் சேனலில் வெளியிட்டிருந்தாங்க. இப்போது அதன் ஊடாக ஒரு பீஸ் திட்டத்தை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். அவர் அறிவித்து அதற்கு பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய ஒப்புதலையும் பெற்றிருக்கிறார். பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேல் பலஸ்தீனம் ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள வரக்கூடிய ஒரு திட்டம் என்றும் அதற்கான காலக்கெடுவையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, 72 மணி நேரம் அவருக்கான காலக்கெடுவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கிறார். 72 மணி நேரம் 3 அல்லது 4 தினங்களில் ஏற்றுக்கொள்ள ஒருவேளை மறுத்தார்கள் என்றால் நரகத்தின் வாசல்கள் திறக்கப்படும், கொடூரமான கான்சிக்வன்சஸ் கண்டிப்பாக ஏற்படும் என்ற பெரிய அளவிலான மிரட்டலை அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கிறார். நான் சொல்லிட்டு ஹமாஸுடைய நிலையை கடைசியில் சொல்ல போகிறேன். ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஹோஸ்டேஜை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், ஹமாஸ் ஏற்காத பட்சத்தில் இஸ்ரேல் யூஎஸ் 2 பேரும் இணைந்து எல்லா நிலைகளிலும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கத்தர் அப்துல் ரஹ்மானிடம் முதல் அல் தானியிடத்தில் நியூயார்க்கில் இருந்து மன்னிப்பு கேட்டார், வாஷிங்டன்ல இருந்து மன்னிப்பு கேட்டார். தெரியாமல் உங்களை அடிச்சிட்டோம், இனி நான் உங்களை அடிக்க மாட்டேன், உன் நாட்டை நீ கத்தரை தாக்க மாட்டேன் என்று அவர் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் மன்னிப்பு கேட்டார் என்ற தகவலும் வந்திருக்கிறது. அவர் பேசியதை நாம் நேரலையாகவே கேட்க முடிந்தது. பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர் பேசியதையும் நாம் கேட்க முடிந்தது. காசா அந்த திட்டத்தில் 21 பாயிண்ட்ஸை நான் மலமலன்னு ஒரு 2-3 சொல்கிறேன். காசா மீண்டும் மறு உருவாக்கம் செய்யப்படும், அதாவது மேம்படுத்தப்படும். 20+24 உடல்கள், இறக்காதவர்கள் 20, இறந்த உடல்களை ஆக மொத்தத்தில் 48-44 உடனடியாக திருப்ப வேண்டும். 1000 கணக்கான அல்லது 100 கணக்கான பலஸ்தீனர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். ஆனால் பலஸ்தீன தலைவர் மருவான் விடுதலை செய்யப்பட மாட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. ஹமாஸுக்கு பொது மன்னிப்பு, ஹமாஸு வெளிநாட்டிற்கு செல்லலாம், அவர்களை நாங்கள் பாதுகாப்பாக அயலகத்திற்கு அனுப்பி வைக்க போகிறோம். இதுக்கிடையில் ஒரு போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறத அவங்க அமைச்சிருக்கிறார் அமெரிக்க அதிபர். ஹி இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த போர்ட் ஆஃப் ஃபேஸ். ஆல் திஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்டர் கண்ட்ரோல்டு பை போர்ட் ஆஃப் பீஸ். த ஸ்க்ரூட்டினைஸ்ட் அண்ட் இன்ட்ராக்டட் வித் கான்டாக்ட் வித் த லீடர்ஷிப் ஆஃப் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப். எதுவாக மேம்படுத்தப்படவாக இருந்தாலும் சரி, நெகோசியேஷனாக இருந்தாலும் சரி, எந்த பணிகளும் போர்ட் ஆஃப் பீஸ் கீழே தான் நடக்கும். போர்ட் ஆஃப் பீஸ் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமை தாங்க போகிறார். காசா ஒரு டீமிலிட்ரிசேஷன், இராணுவம் ஆயுத மௌனிப்பு பிளேஸாக அது மாற்றப்படும். 2 தரப்புகளும் ஒப்புக்கொண்ட பிறகு இஸ்ரேல் படைகள் இந்த நாம்ஸில் சொன்னபடி முழுவதுமாக வெளியேற்றப்படும், அவர்களுக்கான எல்லையில் நிறுத்தப்படும். 2 தேசங்களுக்கு மத்தியிலே ஒரு அரபு சர்வதேச கூட்டுப்படைகள் நிறுத்தப்படும். ஆயுதங்களை உடனடியாக டிஸ்ஆர்ம் ஒப்படைக்க வேண்டும், லே டவுன் கீழே வைக்க வேண்டும். ஹமாஸு இந்த ஆட்சியிலே there is no role, எந்த பங்கும் ஹமாஸுக்கு கிடையாது. பலஸ்தீன் அத்தாரிட்டி அவர்கள்தான் இதை முதற்கண் இந்த ஆட்சி நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷனை கவனிக்க போகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஹமாஸ் அரசியல் குழுவிலே, ஆட்சி குழுவில், அதிகாரத்தில் ஹமாஸுக்கு எந்த பங்கும் இல்லை. இதுதான் அமெரிக்காவினுடைய திட்டம். ஏற்கனவே அந்த திட்டத்தை சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சிலதை சொல்கிறேன். இந்த திட்டத்திற்கு சவுதி அரேபியா, பாகிஸ்தான், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இந்தோனேஷியா, ஜோர்டான், துருக்கி எல்லாரும் வரவேற்றிருக்காங்க. சவுதி அரேபியா, பாகிஸ்தான், யுனைடெட் அரபு எமிரேட், இந்தோனேஷியா எல்லாரும், துருக்கி வரைக்கும் ஜோர்டான் கூட்டறிக்கை, ஒரு ஜாயிண்ட் டெக்ளரேஷன் ஹேவ் பின் மேட். அதே மாதிரி யூரோப்பிய யூனியனுடைய உறுதியாக நெத்தன்யாகுக்கு வரவேற்பு, கியாமர் வரவேற்றிருக்கிறார்.
யூகேனுடைய ஸ்டோமர் வரவேற்றிருக்கிறார். ஹமாஸினுடைய இந்த பலஸ்தீனத்தின் துயரத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராஸ்பரிட்டியான ஒரு திட்டம் என்று யூகே சொல்கிறது. பிரான்சினுடைய இம்மானுவேல் மெக்ரானும் அதே கருத்தை தான் சொல்லியிருக்கிறார். இத்தாலியும் வரவேற்றிருக்கிறது. இப்போ இத்தாலி வரவேற்றிருக்கிறது, யூரோப்பியன் வரவேற்றிருக்கிறது, சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், UAE, பாகிஸ்தான், துருக்கி, ஜோர்டான் இவ்வளவு நாடுகளும் வரவேற்றிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் வரவேற்றிருக்கிறது. நல்ல ப்ராசஸ் தானே அப்படின்னு ஒரு பக்கம் போகுது. இப்போ இஸ்ரேல் என்ன சொல்கிறது? இஸ்ரேல் என்னால் ஒரு இஸ்ரேலிருந்து வரக்கூடிய ஒரு தலைப்பு செய்தி மிக முக்கியமாக வந்திருக்கிறது. இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆதரவு அளித்திருக்கிறார். பட் ஆர் த ஸ்கெப்டிக்கல் இட் வில் பி இம்ப்ளிமெண்டட். அதாவது இதில் நடைமுறைப்படுத்துவதில் பல சிக்கல்கள் சாத்தியமில்லை என்ற ஒரு செய்தியை தலைப்பாக இஸ்ரேல் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய தலைவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்றால், பெஞ்சமின் நெத்தன்யாகு முழுமையான ஆதரவை வழங்கியிருக்கிறார். இந்த டைம்ஸ் செய்தியில் இஸ்ரேலில் நடத்தப்பட்ட அந்த ஆய்வில் 71% மக்கள் த பேக் ஆஃப் த US ஃப்ரேம் ஒர்க் இது சர்வே ஃபைன்ஸ் பண்ணுறாங்க. 71% ஆஃப் பீப்புள் இந்த சர்வேக்கு பேக்கப்பாக இருக்கிறாங்க. அமெரிக்கா கொண்டு வந்ததை ஆதரிக்கிறார்கள். 12% யூதர்கள் தான் இந்த ஸ்கெப்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன், யூதர்கள் சந்தேகம் மற்றும் அதனுடைய நிலைத்தன்மை குறித்து அவர்கள் சந்தேகம் தெரிவிக்கிறார்கள். இப்போ அடுத்த ஒரு செய்தி, கத்தரிடம் மன்னிப்பு கேட்டதை ரைட் விங்ஸ் அப்போஸ்டு. எப்படி இவன் போய் கத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்ட்டு பெசலேல் ஸ்மோட்ரிச், பென் கேவிர் இன்னும் பல தலைவர்கள் சொல்கிறார்கள். ஆக இந்த சர்வே 847 முதியவர்கள் அடல்ட்ஸ்ட பங்கு பெற்றார்கள். இதன் விகிதாச்சாரம் 4.2% என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த அரபு நாடுகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், யூரோப்பியனும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, பிரான்ஸ், இட்டலி, UK போன்ற நாடுகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ உள்நாட்டில் த கோலியேஷன் பார்ட்னர் வித் நெத்தன்யாகு அவர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு நாம பார்க்க போறோம். ஸ்மோட்ரிச் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர். வாயை திறந்தாலே படுமோசமான வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஸ்மோட்ரிச் டோட்டலி இட் ஹஸ் பீன் டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் என்று சொல்லியிருக்கிறார். ஹமாஸுடன் கத்தர் துருக்கி தூதுவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஆயுத மௌனிப்பு கடந்த காலங்களில் முழுமையாக லேடவுன் அது நிராகரிக்கப்பட்ட ஒரு விவகாரமாக இருக்கிறாரும். CBSE நியூஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, த க்ளோஸ்டு ப்ராசஸ் வெரி முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். பென் கேவிர் என்ன சொல்கிறார் என்றால், இவர்கள்லாம் ஸ்மோட்ரிச் டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர். பென் கேவிர் என்ன சொல்லியிருக்கிறார், இந்த ஸ்மோட்ரிச்சினுடைய ஆதரவை விளக்கலாம், நெத்தன்யாகுடைய ஆட்சி கவிழக்கூடிய ஒரு சூழலும் அங்கே காணப்படுகிறது. யாயிர் கோலன் இடதுசாரி அவர் வரவேற்கிறார். நான் சொல்றதெல்லாம் இஸ்ரேலுடைய தலைவர்கள். அத மாதிரி அவிக்டார் லிபர்மேன் ஹார்ட்லைன் ஸ்கோர் சியோனிச தத்துவம் அவர் என்ன சொல்றாரு, நான் ஹோஸ்டேஜினுடைய விடுதலையை வரவேற்கிறேன். அத மாதிரி நாப்தலில் பென்னட் அவரும் வரவேற்கிறார். மிக முக்கியமாக யாயிட் லாஃபிட் பிரதான ஆப்போசிட் பார்ட்டியினுடைய பிரசிடென்ட் அவரும் கூட இதை இன்வைட் பண்றார். வரும் காலங்களில் பலஸ்தீனம் புதியதாக உருவாக போகிறது. அப்சல்யூட் நாட் நெத்தன்யாவுடைய பதில நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்றார். இந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கிற போது, ஆமா இந்த சமாதானம்லாம் சொல்லி எல்லாரும் ஏற்றுக்கொண்டு உங்க இராணுவம்லாம் வெளியே போறீங்களே, அப்ப இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு தசாப்தம் அல்ல, நான் நேத்தே சொல்லியிருந்தேன், 2-3 வருஷத்துல சுதந்திர பலஸ்தீனம் உருவாகுமா என்று சொல்லுகிற போது, நோ 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 அப்சல்யூட்லி நோ, எப்போதும் உருவாகாது என்று புள்ளியை நெத்தன்யாகு பதில் நிச்சயமாக இது திறக்கும். ஆனாலும் கூட டசன் டு கேரண்டி என்ற ஒரு செய்திகளும் வந்திருக்கிற. சரி, இந்த அமெரிக்கா கெடு விதித்தது, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அமெரிக்கா சொல்லிவிட்டது. பாகிஸ்தான் உள்பட, இந்தோனேஷியா உள்பட, துருக்கி, ஜோர்டான் எல்லா நாடுகளும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் 8 அரபு நாடுகள் ஆதரவு.
சரியா? இதை ஏக்கலைன்னா காலி, நீ வெளியே போயிரு, உனக்கு பாதுகாப்பு, டிஸ்ஆர்ம், ஆயுதத்தை வச்சுக்கோ, கீழே வச்சுட்டு போயிரு, அவ்வளோதான். வெளியே போகிறதுக்கு உனக்கு எல்லா வசதியும் செய்வோம். இப்போ இந்த திட்டத்தை எல்லாம் நான் இப்போ சொல்லிட்டேன். ஹமாஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும்ல. நேற்று இரவு நமக்கு கிடைத்த தகவலுடைய இஸ்லாமிக் கோர் பலஸ்தீன போராளிகள் அவர்கள் இது ஹமாஸ் அல்ல, இதை நிராகரித்தார்கள். பலஸ்தீனுடைய ஜிஹாத் மூமென்ட் ரெஃப்யூஸ்ட், அதை முழுமையாக அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள். ஹமாஸினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் இன்று காலை நான் இப்பொழுது பேசுகிற போது ஒரு உறுதியான செய்தி என்னென்றால், எந்த நிலையிலும் ஹமாஸுக்கு அதிகாரம் இல்லாத எந்த ஒரு திட்டத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஹமாஸ் சொல்றது ஒன்று. இரண்டாவது, ஹமாஸ் சொல்கிறது ஹமாஸை இந்த மண்ணிலிருந்து முழுமையாக வெளியேற்றிவிட்டு அது வருங்காலத்தில் அதிகாரத்தை இவர்கள் மையப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. இரண்டாவது சந்தேகம் ஹமாஸ். மூன்றாவது, அரசியலிலோ நிலைமையிலோ இந்த பிரதேசத்திலிருந்து நாங்கள் வெளியேறுவது சாத்தியமே இல்லை. அதற்கு பிறகு ஏற்படுகிற விளைவுகளை நாங்கள் சந்திப்போம். அதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் பேசி நெகோசியேஷன் மூலம் எங்களுக்குள் முடிவு செய்து கொள்வோம். ஹமாஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட் வித் தேர் ஓன் ஐடியாலஜி வித்தவுட் எனி டவுட்ஸ். அவர்கள் தங்களுடைய கொள்கை சார்ந்த மரபியல் சார்ந்த விவகாரத்தில் உறுதியான ஒரு பிடித்தத்திலே அவர்களுடைய பயணம் இருக்கிறது. இப்போ இந்த நிலையில் இப்போ அமெரிக்கா என்ன சொல்ல போகிறது? இனி தாக்குதலை போகும்போது நானே ஆயுதத்தை கொடுப்பேன், என்னுடைய படைகளே தாக்கும், நரகத்தின் வாசல். எப்பொழுதுமே இவர்களுக்கு வாயில நரகத்தின் வாசல் என்பதுதான் சொல்லுவான். அதையும் வழக்கம் போல சொல்லிட்டார். இப்ப நம்முடைய கேள்வி என்னவென்றால், இன்று மறுபடி கத்தர் ஒரு கேள்வி எழுப்புகிறது. கத்தர் என்ன சொல்கிறது என்றால், இந்த பாயிண்ட்ஸ்ல சில விஷயத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது என்ன சொல்றது, தட் ஷுட் பி டிரான்ஸ்பரன்சி, இருக்கணும் ஆனா இல்லை. அப்ப அது குறித்து நாம சில விவாதங்களை நடத்த வேண்டும் என ரைசிங், அதாவது ஒரு கேள்வி கணைகளை இப்பொழுது கத்தர் எழுப்பியிருக்கிறது. ஆகவே இதுல ஒரே ஒரு சூட்சமம், ஆயுத மௌனிப்பு அல்ல, ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை, எந்த நிலையிலும் பலஸ்தீனத்தை விட்டு வெளியேறப் போவதில்லை, பலஸ்தீன அதிகார குழுவில் நாங்கள் இருப்போம், பலஸ்தீனத்திலே வாழ்வோம், பலஸ்தீனத்திலே மடிய போகிறோம், எங்கள் போராட்டம், எங்கள் வாழ்வும் மரணமும் பலஸ்தீனர்களுக்கு என்பதை டெக்ளேர் பண்ணிட்டாங்க ஹமாஸ். ஆனால் இவர்கள் வெளியேற வேண்டும், ஆயுதத்தை கீழே வைக்க வேண்டும், வெளிநாட்டு செல்வதற்கு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என ஒரு சூட்சம திட்டத்தை அமெரிக்காவும் பெஞ்சமின் நெத்தானியாகவும் அறிவித்திருக்கிறார். பெஞ்சமின் நெத்தானியாக அறிவித்திருக்கிறார் என்றால், அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால், அவர்களுக்குள்ளே என்ன திட்டம் நடந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அவர்களுடைய கிடியன் சார் போன்றவர்கள் இதை வரவேற்றிருக்கிறார்கள். டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் என்று அதாவது வலதுசாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையிலே ஒரு தேசத்தினுடைய மக்களை வெளியேற்றுவது, ஆயுதங்களை வைப்பது எப்படி சாத்தியம் என்பது புரியவில்லை. இரு தேசங்களாகத்தான் அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்குள்ள சூட்சமங்களை அறிந்தும் அறியாமல் அமெரிக்காவினுடைய பார்ட்னர்களாக பாகிஸ்தான், இந்தோனேஷியா, ஜோர்டான், துருக்கி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், சவுதி அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. யூரோப்பியன் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. முழுமையாக கம்ப்ளீட்டாக ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க இவங்க. அடுத்த கட்டம் 72 மணி நேரத்தில் என்ன நடக்க போகுது? சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது கத்தர். போர் நடக்குமா? இதுக்கிடையில் அல்-கசாம் படைகள் ஒரு செய்தி அன்னைக்கு சொன்னாங்க. அந்த செய்தியில் எங்களுடைய தாக்குதல் வீரியமாக இருக்கிறது, ஆம்பூஸ் தாக்குதல், ஃபயர் அட்டாக்கு, இதெல்லாம் அவங்க செத்துக்கொண்டே இருக்கிறார்கள், இது அவர்களால் எதிர்கொள்ள முடியாது என உறுதியான கருத்தை அல்-கசாம் தெரிவித்திருக்கிறது. ஆகவே இப்பொழுது டிசன்ட் வாய்ஸ் இஸ் கோயிங் ஆன், போய்கிட்டு இருக்கு. அடுத்த செய்தியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.